ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கோமாளி யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். அதாவது ரியல் கிரிக்கெட் 2024 தான் நம்ம விளையாட போகிறது இந்த கேமில். அதாவது வந்து இந்த மாதிரி கேமிங் வீடியோவாக போட்டால் நீங்கள் என்ன லைக் பண்ணுவீங்க, அதனால் போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம T20 வேர்ல்டு கப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கி 3ஆம் தேதி. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்ச் வந்து நம்ம பங்களாதேஷ் கிட்ட ஆடணும். பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம் வார்ம் அப் மேட்ச்சு. ஆனால் அங்கே ஜெயிக்க போகிறது பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்லாண்டோட விளையாட போகிறோம். அதே மேட்ச் தான் நம்ம இங்கேயும் விளையாட போகிறோம், அயர்லாண்டோட. ஓகே, இது 20 ஓவர் மேட்ச்சு நைட்டில் நடத்த போகிறேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% மழை வரும்னு நான் போட்டுக்கிறேன். நம்ம பேட்டிங், நம்மளுக்கு பவுலிங் வந்தாலும் பரவாயில்ல, பேட்டிங் வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மழை வருமானு தெரியாது, நம்ம ரைனிங் எஃபெக்டோட விளையாடி பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்ஏலாம் தான் விளையாட போகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் இங்கே வந்து லாகிங் பண்ணோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லாகின் பண்ணோம் இங்கெல்லாம் விளையாடணுன்னா. ஆனால் நம்ம மும்பையிலே விளையாடுவோம். லண்டனுக்கு போகலாம், ஆனால் லண்டன் வேணாம், பெரிய கிரவுண்டு. நம்மளால் கண்டிப்பாக 6 ஸ்கோர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக அடிக்கவே முடியாது. அங்கே போகலாம். ஓகே, நம்ம ஸ்குவாட் மாற்றி நான் உங்களை கூப்பிட்றேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடே இதுதான். அதாவது வந்து ரியல் ஸ்குவாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் இருக்காங்க. ரொம்ப டைம் ஆகும். நம்ம அப்பாயிண்ட் வந்து நம்ம விராட் கோலின்னு கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்கார். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங் அண்டு ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா பேட் ப்ளஸ் 2 பேருமே இருக்காங்க. அப்புறம் வந்து 2 கீப்பர் அண்ட் சிவன் தூபே, விராட் கோலி, யஷஸ் ஜெய்வால் அண்ட் ரோஹித் சர்மா. வாங்க நம்ம உள்ளே போவோம். அயர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல, கேப்டன் பேர் கூட எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம எதுவும் இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம், உள்ளே போய்க்கலாம். ஓகே, வெல்கம் டு அவர் கிரவுண்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மழை வரணும்னா கண்டிப்பாக காலையில் தான் இருக்கும். வெதர் பார்த்திங்கன்னா நைட்டு வெதர் வந்து பார்த்திங்கன்னா மழை வரணும். ஸ்பிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மும்பை கண்டிப்பாக ஒரு விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் விக்கெட்ஸ் நிறைய விழும், ஆனால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பேட்டிங் ஸ்பிட்ச்சு தான், நிறைய 6 4s அடிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த டாக்ஸ் டைம். யார் டாஸ் வின் பண்ணுறாங்க பார்ப்போம். ஸ்பின் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் டைல்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் அண்ட் பவுல் ஃபஸ்ட்டு வந்திருக்குங்க. ஐயோ, நம்ம பெரிய டார்கெட் வச்சா டிஆர்எஸ் படி போயிடுமோ. சரி, ஓகே, அவங்களோட ஸ்குவாடை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை, நம்ம ஸ்குவாடை பார்க்கலாம். நம்ம ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் நிறையவே இருக்காங்க. ஜடேஜா வரைக்கும் பேட்டிங் பண்ணுற ஆளுங்க தான். அதாவது வந்து நம்ம பவுலர்ஸ் கூட ஆடுவாங்க. ஹர்ஷதீப் சிங் கூட 6 எல்லாம் வச்சுருக்காரு, 2 6 ஓகே, நேஷ்னல் ஆந்தம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நேஷ்னல் ஆந்தம்லாம் நம்மளால் கேட்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா வந்து நான் மியூசிக் கட் பண்ணிட்டேன். ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட், ரோஹித் சர்மா உள்ளே இறக்க போகிறோம். அம்பையர்ஸ் தக்கம். ஓகே, ஃபீல்டர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், வந்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் பவுலர் போட வைக்கிறாங்க. அது வந்து நம்ம தான் ஜெய்ஸ்வால் 50 ரன் வச்சுருக்காரு. ஓகே, இப்போ அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஆடியனோட எஃபெக்டோட விளையாடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆடியன் எஃபெக்ட்ஸோட விளையாடணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட் பாலே யாக்கர் போட பார்க்குறாங்க நம்மளுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாக்கர் போட்டால் அந்த ஹெலிகாப்டர் ஸ்ட்ரைட் ட்ரைவாக அடிக்கிறலாம் பார்க்கவே மாட்டோம். எப்போவுமே வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாங்க இவங்க. ஓகே, ஃபஸ்ட் பாலே ஒரு 6 ஆடியன்ஸ் சவுண்டை கேட்டிருப்பீங்க. அண்ட் அவுட் ஸ்விங் பண்ண பார்க்குறாரு. அதாவது இதையும் அங்கே தான் போடுறாரு. ஓகே, என்னங்க ஃபஸ்ட்டு ஒரே நம்ம அடிக்க ஆரம்பித்தாலாம் கண்டிப்பாக 20 ஓவரில் கம்மியாக ரன் வந்தாலும் சேசிங் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் பால் போட்டிருக்காரு. நம்ம ரீப்ளேலாம் அப்புறமா பார்க்கலாம். எப்படி போட்டாலும் இன்றைக்கி அடி தான். நான் எவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கேன். ஒரு ஃபஸ்ட் பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுன்ஸ் வெளியில் அப்புறம் பேட்டில் பட்டதுனால ஒரு 6 போச்சு. எட்ஜு பட்டி கண்டிப்பாக கீப்பர் கேட்சாக மாறி இருக்கும். ஓகே, வார்ன் பண்ணுறாரு. ஓ காட், நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்குங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணலாம்.
ஓகே, ஒரு அவுட் ஸ்விங். நம்ம லேட்டாக ஆட பார்த்தோம். அவுட் ஸ்விங் பால் ஃபார் 6. இதுவே எட்ஜ் ஆஃப் த பேட். அதனால தான் இது ஒரே ஒரு டவுட்டாக அடிச்சு பார்த்த பந்து. முதல் ஓவர்ஸ்லேயே 4 6ங்க. கார்டு இது வந்து 5th பால். இவர் ஒரு நெக்ஸ்ட்டு யுவராஜ் சிங்காக மாறுவாரா? இது காலி. யுவராஜ் சிங்காக மாறுவாரான்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அக்ரஷனாக ஆட பார்த்தே அவுட் ஆகிட்டோம். 24 பாலில் அடிச்சிருக்காரு. இந்த விக்கெட்டை பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து உள்ளே வந்து பேக் ஃபுட்டில் ஆட பார்த்தாரு. அதை கொஞ்சம் கரெக்டாக டைமிங் பண்ணியிருக்கலாம். குட் விக்கெட். ஆனால் இது வந்து சூப்பரான கேட்சு. பேக்கில் போய் பிடிக்கிறது கஷ்டம். நம்மளோட விராட் வராரு ஓப்பனிங்க்கு. இது 94 தான் அடிச்சிருக்காங்க. யாருங்க இவங்க? நிறைய செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அதுக்கு மேலே ஒரு லாஸ்ட் பால். இவரோட ஃபேவரட் ஷாட்லேருந்தே ஆரம்பிப்போம். பண்ணி ஒரு ஐயோ வயிற்றில் வாங்கிட்டாருங்க. வழி வாங்குவார் கண்டிப்பாக. நான் ஏன் நடுவில் கட் பண்ணிடுவேன்னா இங்கே ஆடு வரும். நாங்கள் செகண்ட் ஓவரே ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கும் நம்மளுக்கும் ஆகாதே. ஆட்லேயே தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ்லேயே ஆடுவோம். எப்படி இருந்தாலும் அவர் ஸ்பின் போடுறாரு. நம்ம கவர் ஷாட் அடிக்க வைப்போம். இதுதான் நம்ம விராட் கோலி அடிப்பார்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் மூவ் பண்ணி அடி வாங்கிட்டார். முதல் பால் 4. இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரோக்ஸில் ஆட பார்ப்போம். ஏன்னா வந்து அவசரப்பட்டு அவுட்டு கொடுக்கக்கூடாது. விக்கெட்ஸ் குறைவாக இடம் போடக்கூடாது. ஃபஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்துட்டாங்க. டாப் ஸ்பின். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 6 அடிக்க பார்க்கலாம் டாப் ஸ்பின்னில். 100 அடிக்க பார்த்தாரு. நான் பவுண்டரி போயிடுச்சு. ஏன்னா டாப் ஸ்பின் போடும்போது பால் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதனால் வந்து அடிக்கலாம். டாப் ஸ்பின் போடுறாரு. இது டாப் ஸ்பின்ல போடுறாரு. நான் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க பார்க்குறேன். நம்ம ஹேட்ரிக்ஸ் 4 அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. போன ஓவர் ஃபுல்லாக 6 அடித்தோம். ஒரு ஹேட்ரிக்கும் தாண்டி இந்த ஓவர் நம்ம ஹேட்ரிக் அடிச்சிருக்கோம். இந்த ஓவர் விக்கெட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த பாலை வந்து நம்ம பொறுமையாக அதை தான் பெரிய விஷயம். ஏன்னா கேப்டன் வந்து பேசிட்டு போயிருக்காரு. ஆஃப் ஸ்பின். அதே ஆஃப் ஸ்பின் போடுறாரு. கவர்ஸ் அடிக்க பார்ப்போம். தடுத்துட்டாருங்க. ஓ, குட் ஃபீல்டிங். பரவாயில்ல, குட் ஃபீல்டிங் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி தான் இந்த மேட்ச் நடக்கும். அதாவது வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதியே வந்து நடத்திட்டோம். திருப்பி இது ஒரு லெக் பைஸ். கண்டிப்பாக இது பேட் வரல. ரன் ஓடி தான் அம்பேர் வந்து லெக்கு தட்டி சொல்லியிருப்பார். இது சொல்ல காணும். ஓகே, இந்த பால் நம்ம 6 அடிக்க பார்ப்போம். 2 ஷாட் தான் போடுறாரு. ஐயோ 6ங்க அடிச்சிட்டாருங்க. அப்பாடா, கிளியர் பண்ணிட்டாரு ஃபீல்டரை. ஏன்னா இங்கே ஒரு ஃபீல்டர் வேறு இருந்தார். அதை பார்க்கவே இல்லை ஃபீல்ட் செட்டிங்கில். ஓகே, இந்த ஓவர் முடிஞ்சோடனே இப்போ ஆடு வரும். நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் மட்டும்தான் அவுட் ஆகிருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு போகிறதெல்லாம் ஆடு வரனால தான் கட் பண்ணுறேன். இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது இந்த கேமிங்கில் என்னங்க விராட் கோலி தாங்க 6 அடிச்சுக்கிறாரு. சே, பார்க்குறாங்க. சரியான பவுன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் திருப்பி முடிச்சுக்கிறாரு. பரவாயில்ல. ரோஹித் சர்மாக்கு அந்த ஷாட்லாம் ரியல் லைஃப்பில் அசால்ட்டாக அடிப்பார். ஹெல்மெட்லேயே அடி வாங்கினார். பார்த்துருக்காங்க. இந்த பால் ஒரு பவுன்சர் போடுறதுங்க. 6 எப்போதே வாங்கிட்டாரு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் குழந்தைனே வருது. ரியல் லைஃப்பில் ஒரு பிளேயர் ஹெல்மெட்டுக்கு போனால் அடுத்த பாலே கண்டிப்பாக 6 ஃபோன் அடிப்பாங்க. இந்த ரியல் கிரிக்கெட்லேயும் அதே மாதிரி தான் அடிக்க வச்சுருக்கேன் ரோஹித் சர்மாவை. ஓகே, இவர் தான் ஃபஸ்ட் ஓவரே வீசினார். இவருக்கே கொடுத்துருக்காங்க. அதிகமாக ரன்னு கொடுத்தாலும் அவங்க ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க. அப்பயும் இவர் ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு விக்கெட் எடுத்தனால கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம தான் இது யாருன்னு நம்ம ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லை. அதுவும் நான் தான்.
ஓகே. சும்மா சொன்னேன். இது வந்து அவங்க கமெண்டேட் பண்ணுறது. இங்கே நான் இப்போ வந்து நான் கமெண்டேட் பண்ணதை ஆஃப் பண்ணேன்னா அவங்க கமெண்டேட் பண்ணுவாங்க. லெக் கட்டர் பண்ணுறாரு. திருப்பியும் ஒரு சிக்ஸுங்க. ஐயோ, அங்கேயும் ஃபீல்டர் இருக்காங்க. நான் ஃபீல்டர் இருக்கிறப்ப இடமாக பார்த்து அடிச்சுருக்கேன். அவங்க எதிரி ஒரு கேட்ச் பிடிச்சி சும்மா சூப்பர் சேவ் ஒன்று போட்டுருவாங்க. இங்கே ஒரு ஆக்டிக் 6 வந்திருக்கு. ஆனால் கேப்டன் போய் பேசுகிறாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால நான் அசால்ட்டாக டீல் பண்ணுவேன். அதனால் வந்து இந்த பால் நான் 6 தான் அடிக்க பார்ப்பேன். ஐயோ, ஸ்லோயர் பால் போட்டாங்க. கண்டிப்பாக நம்ம 6 அடிக்க பார்க்கக்கூடாது. ஏன்னா அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் பால் போட்டே அவர் கத்துறாரு. சும்மா ஒரு புஷ் தான் பண்ணேன். சும்மா பவுண்ட்ரி. ஆவேஷ் கான் போல் இருக்குங்க ஒரு பவுலர். ஸ்லோயர் பால் போட்டு கத்துறாரு. டாக்கர் போட்ட மாதிரி. பரவாயில்லைங்க, பாருங்க. சும்மா புஷ் தான் பண்ணேன் பேட்டை வச்சு. பரவாயில்ல, ஒரு குட் 4. லாஸ்ட் பால் அண்ட் செகண்ட் ஓவர். அதுக்குள்ளேயே 65. பார்த்துக்கோங்க ஸ்கோரு. நம்ம இப்படிலாம் அடிக்க ஆரம்பித்தாதான் கண்டிப்பாக வந்து மழையே வந்தாலும் கம்மி ஸ்கோர் ஆனாலும் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாலும் 6 அடிச்சாச்சு. லாஸ்ட் பால். அண்ட் இப்போ வந்து நான் வந்து ஆடு போடுவேன். ஓகே, ஆடு முடிஞ்சிச்சு. அப்டேட்டிங் த ஸ்டேடியம். ஓகே, சேரப் பண்ண சொல்கிறாரு. எங்களுக்கு சேரப் பண்ண வேண்டியது நீங்கள் எங்களுக்கு இல்லை சார், உங்களுக்கு தான். திருப்பி ஆஃப் ஸ்பின்னர் விராட் கோலி அண்ட் ஆன் த ஸ்ட்ரைக். ஓகே, கவர் ட்ரைவ் ஷாட் ட்ரை பண்ணுவோம். என்னங்க இவர் கவர் ட்ரைவ் ஷாட்டை அடிக்கவே மாட்டேங்கிறாரு. கவர் ட்ரைவ் தான் சூப்பராக அடிப்பார். இந்த ரியல் கிரிக்கெட்டில் வந்து ஆட முடியல அவரால். கண்டிப்பாக 41 எடுத்து 10 பாலில் இருக்கார். கேரம் பால் போடுறாரு. 6 அடிக்க பார்ப்போம். திருப்பி ஃபீல்டர் இருக்கிற சைட்லேயே அடித்தா. ஐயோ, நான் நினச்ச மாதிரியே அவுட் ஆகிட்டேன். நான் நினச்சேன், ஆனால் வந்து ஃபீல்டர் சைடே அடித்தேன்னு நினச்சேன். கண்டிப்பாக நல்லா அடிச்சிருக்கலாம். ஆஃப் செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டாரு. அதாவது நான் மிஸ் பண்ண வச்சுட்டேன். நம்ம ஸ்பின்னர்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிவன் தூபே இறக்குறது தான் கரெக்டு. அதாவது வந்து ஒரு 3வது ஓவர்லேயே இறக்குது இல்லை தான். ஏன்னா வந்து விக்கெட் போக ஆரம்பிச்சுன்னா அவர் இறக்கணும். இவர் ஃபஸ்ட்டு டொக்கு வச்சு ஆரம்பிப்போம். ஏன்னா இவர் வெல் செட்டப் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் சிங்கிள் சூப்பர். அதாவது இங்கே வந்து நான் கமெண்ட்ரேட் ஆன் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, குட் ரன்னிங் த பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்னு வந்து 2 விக்கெட் தான் போச்சு. ஐயோ, திருப்பி நான் சொல்லிட்டு பார்த்தா அதே சைட்லாம் 2 பேரும் ஒரே கையில் கொடுத்துருக்கேன். சேரப் பண்ண சொன்னார். கரெக்டாக சேரப் பண்ணியாச்சு. விராட் கோலி கான் ஃபார் 7 விக்கெட். நான் ஏன் அவசரப்படுறேன்னு எனக்கு தெரியல. சஞ்சு சாம்சன் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ஆடணும். ஆள் இல்லா பகுதியில் பார்த்து 6 அடிக்க பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனாலும் அவுட் ஆஃப் த ரன். ஆஃப் ஸ்பின் இவரெல்லாம் அடிக்கணுங்க. நம்ம ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்போம். இப்படி அடித்து ஒரு பவுண்டரி போக வச்சா ஆடியன்ஸ்க்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதாவது பேட்ஸ்மேனுக்கு என்ஜாய்மெண்ட், எனக்கு என்ஜாய்மெண்ட், அண்ட் ஆடியன்ஸுக்கு என்ஜாய்மெண்ட். ஆனால் பவுலிங் ஃபெயிலியர். இவர் 2 விக்கெட் எடுத்துட்டாருங்க. வந்தவொடனே டாப் ஸ்பின் போடுறாங்க. காலாண்டை வச்சு போட்டுறாங்க. ஏன்னா வந்து ஐயோ ஏங்க என்னங்க ஆச்சு? அங்கே என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரில. ரன் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 200ல் ஆடினார். மூவ் பண்ணி ஒரு பால் அடிக்க பார்த்தாரு. ஆனால் அங்கே ஆடு வந்து இப்படி தான் ஆடு வந்து போவோம். அதனால் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். வெளியே வந்து கட் பண்ணிடுவேன். என்னங்க விக்கெட் கூட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நம்ம ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கொடுக்குறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். அதுக்குள்ளேயே பவர் பிளே முடிஞ்சிச்சா? பவர் பிளேவே முடியல. ஆனால் அப்பயே 4 விக்கெட் போயிடுச்சு. நம்ம தொட்டு ஆடுறதே நல்லதாங்க. சிங்கிள்ஸே ஆடுவோம் எப்படி இருந்தாலும். கொஞ்சம் நேரத்துக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வர வரைக்கும் நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ரிஷப் பந்த் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. அதாவது ஒத்த கை பாண்டன் பார்த்திங்கன்னா வந்து ஒத்த கையிலே அடிப்பார். இவர் இங்கே ஒத்த கையில் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை.
என்னங்க இவர் அடிக்கிறாருங்க. ரிஷப் பண்ட் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 4 தான். ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது இருக்கும். கரண்ட் ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18.92 அப்படின்னு வந்திருக்கு. டூசர் போடுறாரு, நம்ம தொட்டுக்கலாம். என்னங்க மூவ் பண்ணி இப்படியெல்லாம் ஆடக்கூடாதுங்க. வைடு கொடுத்துருக்காரு அம்பையர். அதாவது நான் தான் மூவ் பண்ணேன், ஆனால் வந்து அம்பையர் வைடு கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வைட் +1 ரன். ஓகே, இந்த பால் ஒரு கடாசுவோம். ஐயோ ஐயோ பெரிய ஒரு அப்பீல். ஆனால் இது நாட் அவுட், எங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஐயோ அம்பையர் அவுட்டு கொடுக்குறாருங்க. ஐயோ என்னங்க விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சிட்டோம். இவர் 100 ரன் ரேட்டில் தான் ஆடினார். என்னங்க அவர் ஒரு ஜம்ப் ஒன்று கொடுத்து வந்த ஹார்திக் பாண்டியா. விக்கெட்ஸ் போயினே இருக்கு. இப்படி நம்ம ஆட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக ஹை ஸ்கோர் அடிக்கவே முடியாது, மழை வந்தாலும். இந்த பால் ஒரு 6. ஓகே, ஒரு 6க்கான முயற்சி. ஆனால் இங்கே வந்து ஒரு குட் ஃபீல்டிங். சூப்பர் சேவ்னு இப்போ போட்டு காட்டுவாங்க நம்மளுக்கு. பாருங்கள் அந்த சூப்பர் சேவை. அந்த பிளேயர் இன்ஜுரி. ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அவருக்கு. பிளேயர் இன்ஜுரி ஆகிட்டார். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூசர் போடுறாரு. ஐயோ இங்கே ஒரு விக்கெட்டை நான் விட்டாச்சு. திரும்பி ஹார்திக் பாண்டியா அவுட் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. தொடர்ந்து விக்கெட் போன காரணத்தினால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் ப்ளே கொடுத்து 5 ஓவரை தள்ளிட்டேன். ஓகே, ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். மழை வரத்துக்கு நிறைய சான்ஸ் இங்கே காட்டுதுங்க. மேகமூட்டம். இவர் கான் கடையத்தை நல்லா ஆடினார். நான் வந்து ஓகே. ஐயோ இங்கே விக்கெட் போயினே இருக்குது. கண்டிப்பாக ஒரு சிராஜ் தாங்க வர. அக்ஷர்தீப் சிங்கே வந்துட்டுக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. இவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவாரா? என்னென்ன போட்டிக்கிறீங்க? ஓவரெலாம் அடிக்க பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பாலே அடிக்க பார்த்தா சூப்பர் போலாம் பண்ணுறாங்க. நம்ம ரன் ஓடினே இருக்கோம். என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அப்பீல் பண்ணுறாங்க. ஓடியாச்சு. சாப்பிட்டு ஓடிட்டோம். பேக் ஷாட் அடிப்போம். சும்மா கடைசி விட்டோம். ஆனால் இங்கே ஒரு கரண்டி ஷாட். ஆல் அவுட் ஆகிறதுக்கு எல்லா முயற்சியுமே இருக்குது இந்த இடத்துல. அக்ஷர்தீப் சிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்படி அவுட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் விக்கெட் பூம்ரா மட்டும்தான் இருக்காரு. ஆல் அவுட் ஆகாமல் நம்ம சூப்பராக விளையாட்டு போனோம்னா இந்த இடத்துல அவங்களே. ஓகே, நான் திருப்பி 5 ஓவரை தள்ளிட்டேன். ஆனால் பவுலிங் கொஞ்சம் பாய் தான் எடுக்க முடியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 183. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வார்ம் அப் மேட்ச்சில் அடித்தாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆல் அவுட் ஆகிருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்தா கண்டிப்பாக ஆல் அவுட் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பூம்ரா வச்சு தான் இறங்க போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டிங்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து பவர் பிளே முடிகிற வரைக்கும் அவங்க கொடுக்குற ஃபீல்டிங்லாம் நம்ம வச்சுக்கோங்க. ஓவர் சத்தோட ஸ்பீடு கம்மி பண்ணி சும்மா தட்டி விட்டார். ஆனால் இந்த ஃபீல்டர்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு அவுட் ஸ்விங் பண்ணுவோம். சரி, இன்ஸ்விங் பண்ணுவோம். ஒரு பால் இன்ஸ்விங், ஒரு பால் அவுட் ஸ்விங், அப்புறம் ஒரு பால் போடுவோம். ஓகே, ஒரு ஃபுல் டாஸ் இறங்கி வந்து அட்வான்ஸ் அடிக்க பார்த்தாரு. ஒரு குட் ஃபீல்டிங். இந்த விராட் கோலிங்க என்ன ஃபீல்டிங் பண்ணுவாங்க. ஓகே,
இப்போ ஒரு யாக்கர் சொருவோம் பேட்ஸ்மேனுக்கு. அதாவது வந்து இப்போ நம்ம யாக்கர் அவர் மூவ் பண்ணி ஆட போகிறாரு. ஓ காட், யார் அது? ஒரு குயிக் சிங்கிள் எடுக்க பார்த்தாங்கன்னா ஓகே, திருப்பி எனக்கே நீ யாக்கர் போடும்போது மூஞ்சி போறியா? இப்போ ஒரு ஆஃப் ஒயிட் யாக்கர் போடுறேன். நீங்கள் தட்டி விட்டாருங்க. ரொம்ப உஷாராக வராங்க, சண்டை போவாங்க. நம்ம தான் அவசரப்பட்டு பின்னாடி போனாலே நம்ம ஓடிடுறோம். கமெண்ட் பாக்ஸ்லேருந்து அடிக்கடி வந்து போகிறாங்க. ஒரு பவுன்ஸ் போடும், ஸ்விங் பவுன்ஸ். இது கண்டிப்பாக தலைக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு கால் கீழே போட்டுருப்பாரு. சொன்ன மாதிரியே தலைக்கு மேலே போல் வைடாக போயிடுச்சு. 145 ஸ்பீடில் போட்டிருக்கோம். அதாவது அம்பேர் ஒயிட் கொடுத்துருக்காரு. தப்பு பண்ணுறாங்க, பொறுமையாக தப்பு பண்ணினே இருக்கேன். இப்போ வந்து அவன் லெக்குக்கு போட்டால் ஸ்வீப் அடிக்க பார்ப்பாரா இல்லை மூவ் பண்ணி வருவாரா? வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படி தான் ஆடினாரு. பொறுமையாக தட்டி தட்டி ஆடலாம். ஓகே, இது ரொம்ப லென்த்தாக போகும். பவுலிங் போட போனால் நம்மளுக்கு ஹைலைட்ஸ் கூட வரதில்லை. இப்போலாம் அசால்ட்டாக நோங்கிறாரு. பவுண்டரி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே, லாஸ்ட் பால் முடிஞ்சாச்சு. பேட் வரும். பாய். ஓகே, ஆடு முடிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷர்தீப் சிங் போட வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் பால் போடுவோம். ஸ்லோயர் பால் குயிக் சிங்கிள் எடுத்து பார்த்தாங்க. ஆனால் ஆஃப் கட்டர் போடுவோம். ஆஃப் கட்டர் கொஞ்சம் முன்னாடி போடணும். ஆனால் நான் வந்து வெயிட்டாக போவேன். பேட்டிங் வந்து டொப்பு தான் வைக்கிறாங்க. ஆனால் ஜடேஜா கிட்டே பால் போகும்போதே ஓடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ளே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. அதுவும் அக்ஷர்தீப் சிங் தான் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ், அதாவது நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம எடுத்தோம். என்னத்துக்கு இப்படி பண்ணணும்னு தெரியல. இப்போ தான் நம்ம ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணோம். அட்டாக்லேருந்து நார்மல்லேருந்து பிளேயர்ஸை வெளியே, அதாவது பவர் பிளே இதுலேருந்து கூப்பிட்டு போகணும். இது வேறு சரியாக ஒர்க் ஆகுது. சும்மா ஸ்பின்னர்ஸ் போடும்போது தான் விக்கெட் விழுத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அம்பேர் வந்து திரும்பி பார்க்குறாரு. நான் போட மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறாரு? அவர் மறைச்சி பார்ப்பாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவர் முடிஞ்ச உடனே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பின்னர்ஸ் எடுத்துன்னு முதல் பாலையே அடிக்க பார்த்தாரு. ஆளுங்களா பகுதி ஓர் போச்சு. அப்படியெல்லாம் பவுண்ட்ரி போகணுமோ அப்படியெல்லாம் பவுண்ட்ரி போகுது. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் ஏதோ சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யார் சொன்னாங்க கேட்கல. ஐயோ, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க பார்த்து இங்கே வந்து ஒரு விக்கெட்டு காணு. போங்க தம்பி. ஜடேஜா வந்து சரியான ஒரு கம்பேக்கு, ஒரு பவுண்ட்ரி கொடுத்தது பரவாயில்ல அப்படின்னு அடிப்படா. நடு ஸ்பிட்ச்லேயே ஓடுறாரு ஜெய்ஸ்வால். இதெல்லாம் அம்பேர் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓகே, கிளாப் பண்ண சொல்கிறாரு. ஆனால் நல்ல ஒரு ரன் தான் பாருங்கள். 122.22 அவருடைய ரன் ரேட்டில், ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காரு. பூமரா பிடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் பரவாயில்ல, 126. இவருக்கும் அதே ஒரு பால் போடு. ஐயோ, ரொம்ப போட்டுனே. ஓகே, ஒரு ஆஃப் ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக வைடு நூறு மாட்டார். ஐயோ,
நாங்கள் லீவ்லாம் பண்ணுறாருங்க இவர். அம்பையர் வைடு கொடுத்துருவாரு. அம்பையர் சொல்லவே தேவையில்ல, அம்பையர் விளையாண்டே பார்த்துனே இருப்பார். அதை செட் பண்ணவே மாட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைடுக்கு ரிவ்யூலாம் கிடையாது. அடித்தாருங்க, சரியான ஷாட்டே. ஃபஸ்ட் பால் செகண்ட் பாலே அடிக்க பார்க்குறாரு. அது பேட்டில் பட்ட ஃபஸ்ட் பால் அது அவருக்கு. வைடு போட்ட காரணத்தினால். அந்தர்வாலாவா அப்படின்னா என்னன்னு தெரில ஹிந்தியில். உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஹிந்தி தெரிஞ்சவங்க. ஓகே, ஒரு டொக்கு வச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சேஃப் ஆகிட்டாங்க. அதாவது நம்ம இவர் அடித்தா நோட் பண்ணிடுவாருங்க. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அது பரவாயில்ல. இப்போ நான் வந்து டர்ஃபு வந்து போட்டுக்கிறேன், டர்ஃபர் மூவ் பண்ணி தட்டி விட்டார். நான் பின்னாடி பக்கம் ஃபீல்டர் எதுக்கும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ரிஷப் பந்த்து தாங்க இங்கே வந்து கீப்பிங் பண்ணுறாரு. சஞ்சு சாம்சங் பண்ணலை, யாருங்க சேரப் பண்ண சொல்கிறாரு. இது மாதிரி சேரப் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம அவுட் ஆகணும். இதே மாதிரி ஒரு விக்கெட் விழுமா அப்போது பார்க்கலாம். திருப்பி நான் ஒரு லெக்கில் தான் போடுறேன். நான் யாக்கர் மாதிரி போட்டுனுக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா யாக்கர் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காரு, ஒரு ஸ்பின்னர்ஸ் மாதிரியே போடல. ஓகே, இப்போ ஆடு வரும், நான் கட் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, ஆடை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்டேட்டிங் த ஸ்டேடியம் 42-2 அந்த நிலைமையில் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டன் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ரைட் ஆர்ம் பவுலர்னு போட்டிருக்காங்க. எங்கள் மீடியம் கூட போடுவோம், அவர் லெக் ஸ்பின் போடுறாரு. இப்போது நம்ம ரோஹித் சர்மாவை போட வைப்போம். ரோஹித் சர்மா போட்டால் கண்டிப்பாக அடிப்பாங்களான்னு பார்ப்போம். கேப்டன் இறங்கியிருக்காரு, ஏன்னா வந்து ராக் ஸ்பின் அண்ட் டாப் ஸ்பின் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்குது. லெக் ஸ்பின்னர் போட்டுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது, பாட்டன் இல்லாமல். அதில் ஒரு குட் ஃபீல்டிங், யார் அவர் அக்ஷர்தீப் சிங் குட் ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, பரவாயில்ல. 2 போட்ட மட்டும் தத்துருங்கப்பா. ஹல்கா ஹே ஹல்கா வாஹே அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க ஹிந்தியில். ஃபுல் டாஸ் பால். இங்கே ஒரு ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம். பாருங்கள், ஜாலியாக விளையாடுறாரு. அங்கே போடுன்றாரு அவர். நாங்கள் இப்போ வரைக்கும் கண்ணுக்கு கட்டுறதோ வரைக்கும் மழை வரவே இல்லை. நம்ம இப்போ ஒரு டாப் ஸ்பின் போட்டால் இப்போ விக்கெட் ஓவரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் மூவ் பண்ணிட்டாருங்க. நீங்கள் பேக் ஷாட் அடிச்சிட்டாங்க. ஐயோ, இது ஃபாஸ்ட்டாக அடித்தார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி போயிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக அந்த ஃபீல்டர் இருந்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு ஸ்லோ வாட்சிங்கில் கேட்சாக போயிருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃபீல்டருக்கு டிஸ்டன்ஸ். அங்கே பாருங்கள், அவன் பேட்டை திருப்பி விட்டார். அங்கே பாருங்கள், கிட்ட போய் தான் ஏதாச்சு. ஜெய்ஸ்வால் சேரப்புன்றாரு. அவர் ஒன்றுமே சேரப் பண்ணுற மாதிரி பண்ணாமல் போயிட்டார். இன்னைக்கு ஹிந்திலே பேசுங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்பு. ஐயோ, கலாசுறாங்க ரோஹித் சர்மாவே. வாட்டர் ஸ்பின்னரை போட்டால் இப்படி தான் கலாசி காட்டுறாங்க நம்மக்கிட்ட. பரவாயில்ல. கண்டிப்பாக நம்ம வந்து ரோஹித் சர்மா கம்பேக் கொடுக்குறதுனாலும் வேறு ஒரு ஸ்பின்னர் கம்பேக் கொடுப்பாரு. அப் ஸ்பின் போடலாம் நம்ம. அவரால் கம்பேக் கொடுக்க முடியுமா? காட், ஒரு குட் பால். அண்ட் ஐயோ, குக் சிங்கிள். ஸ்டெம்பு டேரக்ட் கிட்டே. ஆனால் இதெல்லாம் அப்டின் பண்ணுறது வேஸ்ட்டு. ஆமாம், அதாவது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பின் அவருக்கு நேராக வச்சு போட்டோன்னா என்ன பண்ணுறாரு? ஐயோ, கண்ணாபிரான்னு சுற்றினாருங்க. அம்பேர் வைடா, அம்பேர் வைடு கொடுத்துருக்காரு. இது நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது வைடா என்ன சொல்கிறீங்க? ஸ்ட்ரைட் லைனில் போட்டால் வைடு கொடுக்குறாரு. என்ன பண்ணுறது? நான் 12 ரன் கொடுத்துட்டாரு. ஒரு ஓவருக்கு 13வது ரன் இது. ஓகே, ஓவர் முடிஞ்சிச்சு. ஆடு வரும் கண்டிப்பாக. நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆடை ஸ்கிப் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்லாம் கொடுத்தோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுக்கலான்னு இருக்கும். இவர் மேலே ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் போயிடுச்சு ஐபிஎல் ஸ்டார்டிங்கில். எண்டிங்லேயும் அவருக்கு சரியாக முடியல, சீக்கிரமாக வெளியே போயிட்டார். யாக்கர் போட்டாலே நம்ம 32 போடுறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட் ரன் அவருக்கு 55க்கு 2. நம்ம இந்த நிலைமையில் 4 விக்கெட்லாம் லூஸ் பண்ணியிருந்தோம். திருப்பியும் ஒரு யாக்கரையும் போடுவோம், வைடு யாக்கர். கண்டிப்பாக மிஸ்ஸிங் த லென்த் கண்டிப்பாக வரும். ஈஸியாக பிக் பண்ணி ஒரு பவுண்ட்ரி, குட் ஷாட். பரவாயில்லைங்க, நம்ம எதிர் டீமாக இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி T20 வேர்ல்டு கப்பில் மட்டும்தான் அவங்கள பார்க்க முடியுது. அந்த டைமில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா கூட எனக்கு தெரியாது. ஒரு காலாண்டை வச்சு ஒரு இன்ஸ்விங்கர் பண்ணால் என்ன ஆகும், இதே மாதிரி மூவ் பண்ணுவார். பால் வரும், கேட்ச் விடும். இன்ஸ்விங்கர் போட்டேன், கேட்ச்சு, சரியான கேட்ச்சு. யார் பிடிச்சது எனக்கு தெரியல கரெக்டாக. ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டு லூஸ் பண்ணியிருக்காரு. சிராஜ் கேட்ச் பிடிச்சிருக்காரு, சரியான கேட்ச். அந்த கேட்ச் நீங்கள் ரீப்ளேல திருப்பி பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குட் இன்ஸ்விங்கர், அதாவது காலுக்கு போட்டார். இவர் மூவ் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஆஃப் மேலே வச்சுருந்தா கண்டிப்பாக அது ஒரு 6ஆக போயிருக்கலாம். பரவாயில்ல, பேட் லக் அவருக்கு. அவர் பாருங்கள், பெஸ்ட்டு 84. பரவாயில்ல, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பவுலிங் போட ஆரம்பித்தேன். திருப்பியும் ஒரு ஸ்ட்ரைட் யாக்கர், இதே மாதிரி மூவ் பண்ணி இன்னொரு விக்கெட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அட்டா, ஓ காட், சேஃபாக ஆகிட்டார். ஐயோ, ஃபீல்டர் வாங்க 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 வாங்க, டக்குன்னு போடிங்க. அது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓஹோ, இது தப்பான ஒரு த்ரோ. இந்த மாதிரி ஒரு ரன் அவுட் மிஸ் ஆகும்போது அடித்தா கண்டிப்பாக இதாகிடும். திருப்பி ஒரு இன்ஸ்விங்கர் போடுறேன். கரெக்டான ஸ்பீடில் போட்டால் கண்டிப்பாக விக்கெட் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை கடாசி விட்டார், ஆனால் இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க. சும்மா தான் அடித்தார், ஆனால் இது பேட் எட்ஜ் பட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, குட் ஷாட். நம்ம இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதான் நான் ஃபீல் பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இது ஒரு கடைசி பந்து, ஒரு ஆஃப் கட்டர் போடுவோம். ஐயோ, நோ பால் போயிடுச்சுங்க. ஸ்பீடு வந்து நான் நோ பாலில் கொடுத்துட்டேன், இந்த லைனுக்கு மேலே போகக்கூடாது. 139 போட்டுட்டாரு. அப்போ அம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒழுத்து நோ பால் வரும். நோ பால். என்னங்க பண்ணுறது, ஜாலியாக போகலான்னு பார்த்தாரு. அவரை கூப்பிட்டு நோ பால் ஃப்ரீ ஹிட் கொடுங்கன்னு சொல்லிட்டோம். இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போட்டாலும் எப்படி போட்டாலும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஃபீலே பண்ண மாட்டாங்க. கேட்ச் பிடிச்சாலும் நாட் அவுட், ஸ்டெம்ப் அடித்தாலும் நாட் அவுட். ஆனால் ரன் அவுட் மட்டும் இருக்குது. பார்த்தீங்களா, சொன்னல. ஆனால் இது ஒரு கேட்ச் விட்டுட்டாங்க. ஸோ பரவாயில்ல, இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. ஓகே, இங்கே வந்து வீடியோ வந்து எக்ஸ்டெண்டாக போயினே இருக்கிறனால நான் என்ன பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக் ப்ளே கொடுத்து போயிட்டேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடைசி ஓவர் சிவன் தூபே வீச வந்திருக்காரு, மிஸ் பண்ணிட்டேங்க. ஹார்திக் பாண்டியா இருந்தார், நான் இருந்தாலும் சிவன் தூபே கொடுத்தேன் ஒரு நம்பிக்கையில். இவரும் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பரவாயில்லைங்க, ஒரு பவுண்ட்ரி கடைசி ஓவர். அவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து விக்கெட்டர் வருது, ஆனால் ஆஃப் கட்டர் அவருக்கு ஏன் வரலன்னு தெரியல. விக்கெட்டர் போடுவார் போல் இருக்குது, ஆனால் ஆஃப் கட்டர் போட மாட்டார். ஒரு குட் ஃபீல்டிங் மேன் ஜடேஜா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர் திரும்பி பார்க்குறாரு, நம்ம லேட்டாக போடுறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஒரு தட்டி விட்ட பால். இங்கே ஒரு சிங்கிள் ரன்ஸுக்கு. இந்த பால்லாம் அசால்ட்டாக த்ரோ அடிப்பார். த்ரோ மிஸ் ஆகிருக்கு. நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்துன்னே இருக்குது. ஓகே, ஆஃப் கட்டர் வந்திருக்குங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து கை மறைச்சேன்னா பார்க்க மாட்டேன். எங்கே அவருங்கே தடுத்துருக்கலாம். லாஸ்ட் ஓவரில் போய்
ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபீல்டை சேஞ்ச் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். அதனால தான் வந்து இதாக இருந்துச்சு. ஒரு 4th பால், ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரைட் யாக்கர் இறங்கி வந்து விட பார்த்தாரு. ஆனால் இங்கே ஹர்ஷதீப் சிங் சிங்கிள், குயிக் சிங்கிள், சூப்பர் பண்ணுறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். 1 பாலில் 36 ரன்ஸ் வேணும், அதாவது ஒரு ஓவரில் 36 ரன்ஸ் பாசிபிள். ஆனால் 1 பாலில் 36 ரன்ஸ் முடியாது. எப்படி நாம் போட்டுக்கணும், மிஸ் பண்ணாலும் சரி, விக்கெட் எடுத்தாலும் சரி, ரன் எடுங்க, எவ்வளோ வேணால் ரன் எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணியாச்சு. 34 ரன் வித்தியாசத்தில் நம்ம வின் பண்ணிட்டோம். அதாவது செம்ம செலப்ரேஷன் எல்லாம் ஆளுங்க. பந்து செலப்ரேஷன் பண்ணுறாரு. அதாவது நம்ம விராட் கோலி தான் அதிகமான செலப்ரேஷன் பண்ணுவார். ஸ்கோர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் ஒரு விக்கெட்டு, ஜடேஜா ஒரு விக்கெட்டு, ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டு, ஜடேஜா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹார்திக் பாண்டியாவும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது வந்து ஸ்பின்னர்ஸுக்கு தான் இந்த ஸ்பிட்ச் கரெக்டாக இருக்கும்போது வந்து 34 ரன் வித்தியாசத்துக்கு நம்ம இதாக இருக்கும். டாப் ஸ்கோரர் வந்து பார்த்திங்கன்னா 62 அடிச்சிருக்காரு. நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 41. நாட் அவுட் கிடையாது, இங்கே நாட் அவுட். அவங்க சூப்பராக டிஃபெண்ட் பண்ணாங்க நம்மளை, இருந்தாலும் நம்ம அவங்கள தோக்கடிச்சிருக்கோம். மேன் ஆஃப் த மேட்ச் ஜடேஜாவுக்கு கொடுத்துருக்காங்க. 41 ரன் அடித்த ரோஹித் சர்மாவுக்கு கொடுக்கலனாலும் ஜடேஜாவுக்கு கொடுத்துருக்காங்க. சில கேள்வி அவர்கிட்ட கேட்போம். என்ன கேள்வினா, இருங்க அவர் காலை வச்சுட்டு வருவார். இங்கே தான் நம்ம இருக்கோம். ஓகே, வெல்கம் சார் ஜடேஜா சார். எப்படி சார் 2 விக்கெட் எடுத்தீங்க? நான் பார்க்கவே இல்லை உங்களை விக்கெட் எடுத்தது. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, ஓகே அவர் என்ன சொல்ல வந்தார்னா, நீ பார்க்காத உன் தப்புப்பா, நான் என்னப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நம்ம வந்து சும்மா தான் ஒரு சிறு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணோம். ஓகே, நம்ம 14 ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரன் ஸ்கோர் பண்ணி ஆல் அவுட் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க 20 ஓவர் ஆடி இதில் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஓகே, இந்த வீடியோ இதோடு முடியுது. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுற வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.